கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 20வது பாடல். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர் என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 20வது பாடல். எல்லாரும் கரங்கள் தட்டி உற்சாகமாய் நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம்.
மாய உலகத்தை வெறுத்திட அழித்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானபூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மையல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடின் உயிருள்ள தெய்வம் நீர். உம்மையல்லாதி பூமியில் யாரையும் நம்பினி உயிருள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எங்கள் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே வந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடின் உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடின் உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. ஆமென். தேவன் ஆவியாக இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்போது தேவன் நம்மிடத்தில் காட்டுகிற அன்பிற்கு ஈடாக நாம் யாரிடத்துலையுமே அதை எதிர்பார்க்கவும் முடியாது, நாமும் காட்டவும் முடியாது. அதுதான் பாடலிலே பாடும்போது மனிதர்கள் அன்பு மாறலாம், ஆனால் மறைவாக தீது பேசலாம், ஆனால் கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறாது. அதற்கு முக்கியமான காரணம் அவர் மனிதனோடு செய்த உடன்படிக்கை. வேதாகமம் முழுவதுமே உடன்படிக்கைகளால் ஆனது. அந்த உடன்படிக்கையின்படி அவர் நம்மீது என்ன செய்கிறார், அன்பு செலுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்ற தாயும் என் தந்தையுமானவர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார், சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. ஏன்னா அதாவது உலகத்திலே பெரிய அன்பு தாயின் அன்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தாயின் அன்பு கூட ஒரு நேரம் மாறி போகலாம். தகப்பனுடைய அன்பு ஒரு நேரம் மாறி போகலாம், பெற்றோருடைய அன்பு ஒரு நேரம் இல்லாமல் போகலாம். ஏன்னா அவங்க இல்லாத ஒரு காலகட்டத்தில் அந்த அன்பு கிடைக்காது. அப்போ என்ன நடக்கும், அப்போ நமக்கு அந்த அன்பை வேறு யார்கிட்ட தேடினாலும் கிடைக்க போகிறது இல்லை. அப்போ யார் தான் அந்த அன்பை கொடுக்க முடியும்? இப்படி ஆண்டவரால் மட்டும்தான் அந்த அன்பை கொடுக்க முடியும். அதனால தான் வசனம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறது. இந்த அன்பிற்கு முக்கிய காரணம் அவருடைய கிருபை. தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது, அந்த கிருபையின் வழியாகத்தான் அவருடைய அன்பு நமக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 25வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி புகழ்ந்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையில் ஒளியாய் காரில் போன்ற
துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பவுமே நம்ம ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னன்னா, தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அது முதல்ல புரியணும். என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னா சரியா அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், அதனால் நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவருடைய கிருபை தான் மாறாதது. அதுக்கு அர்த்தம் அதுதான். அவருடைய கிருபை மாறாதது. கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காட்டுகிற அன்பு. அதாவது தேவ அன்பினுடைய உச்சகட்டம். அதுதான் கிருபை. அப்போ கிருபை என்றும் உள்ளது அப்படின்னா நம்ம சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையாக இருக்கலாம், கெட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது பாதகமான சாதகமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தும் போது அந்த சூழ்நிலைகளை தீமையான சூழ்நிலையாக இருந்தால் அதை மேற்கொண்டு வெளியே போவோம், நன்மையான சூழ்நிலையாக இருந்தால் அதில் மகிழ்ந்திருப்போம். இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். ஏன்னா கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேனா? நான் ஜெயித்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உலகத்தில் உபத்திரவம் இருக்கின்றதை ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆக ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போ பொல்லாங்கன்னா பிசாசு. பிசாசு என்ன செய்வான்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து கொண்டே தான் இருப்பான். 24 மணி நேரமும் செய்வான், 7 நாளும் செய்வான். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போது அதிலிருந்தெல்லாம் நாம் மேற்கொண்டு வெளியே வரணும் அப்படின்னா நமக்கு பிசாசை எதிர்க்கக்கூடிய வல்லமை வேணும். அதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் பரமேறி போகும்போது என்ன சொன்னார்? என்னங்க சொன்னார்? இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போய். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவர் தான் போகணும். ஆனால் அவர் சொல்கிறாரு நீங்கள் போய் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னா அதைப்புறம் நான் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் என்ன செய்யுங்க? உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை என்ன செய்யுங்க? என்னுடைய சீசர்களாக மாற்றுங்க. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை என்ன செய்யுங்க? சீசர்களாக மாற்றுங்கள்னு சொல்கிறார். அப்போது சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அது அவருக்காக வைக்கலை. அவர் ஏற்கனவே அதிகாரமுடையவராக தான் இருக்கிறார். இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை வைத்து தான் தீமையான சூழ்நிலைகளை நாம் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அதுதான் விசுவாசியினுடைய அதிகாரம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பிழைக்கிறதுனா நாம் நினைக்கிற பிழைப்பு இல்லை, ஏதோ 5க்கும் 10க்கும் அப்படி அது இல்லை. அதை ஆண்டவர் சொல்லலை. பிழைக்கிறது அப்படின்னா
உலகத்தின் சூழ்நிலைகளை மேற்கொண்டு எதிர்த்து ஆண்டோடைய வல்லமையினால், அவருடைய கிருபையினால், அவருடைய வல்லமை பெற்று அதை மேற்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? உயிர் வாழ்கிறோம். அதை மேற்கொண்டு நாம் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் உயிர் வாழ்கிறாங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணுன்றதை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். அதற்காக தான் அந்த அதிகாரத்தை நம்மிடத்தில் கொடுக்கிறார். அப்போ புதிய உடன்படிக்கையில் வாழுகிற நீங்களும் நானும் அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். எந்த அதிகாரம்? இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசு ஓடும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொன்னால் சூழ்நிலைகள் என்ன செய்யும்? மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால தான் வியாதியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இயேசுன்ற பேருக்கு தான் அந்த வல்லமை. அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், என் நாமத்தினாலே, என்னுடைய பெயர்னால நீங்கள் எதை கேட்டாலும் அதை என்ன செய்வேன்? நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். அப்போ இயேசுவினுடைய பெயரை வச்சு நம்ம பேசும்போது தான் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? நல்ல காரியங்களை நாம் பெற்று சுதந்திரிக்க முடியும். தீமையான சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். ஆகையினால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய கிருபையை விட்டு விலகிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கிருபை எனக்கு வேணும். கிருபை ஆண்டவரே இப்போ காமிச்ச கிருபையை விட இன்னும் அதிகமான கிருபையை நீங்கள் என்ன செய்யுங்க? எனக்கு கொடுங்க, எனக்கு காமிங்க. அதை நான் உணரணும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாட்டு புஸ்தகத்தில் 160வது பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற பாடல். அதில் ரொம்ப அருமையான ஒரு வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்தவர். அதாவது வாக்கு தத்தங்களின் மூலியமாகத்தான் நம்மோடு அவர் பேசுகிறார். நம்மளை எப்படியெல்லாம் உயர்த்தப் போகிறார் என்பதை, நம்மளை எப்படியெல்லாம் நடத்தப் போகிறார் என்பதை தேவன் தம்முடைய வார்த்தையை தான் முதல்ல கொடுக்குறார். வார்த்தையை கொடுத்து அதை நாம் விசுவாசிக்க வைத்து, நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்கிறார்? நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக நாம் இந்த பாடல்களை பாடலாம். இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம்
உடையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உமக்கு அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவே. நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவே. நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, தேவரீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த போதுமானதுக்கு அதிகமான தேவனாயிருக்கிறபடியாலுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே,
இந்த ஆராதனை முழுவதும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்துங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அதன்படி அவருடைய இருதயத்தின் நினைவுகளை, அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தாவே நீர் அவர்களுக்கு அருள் செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். மீதியான பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட நடத்தி தருவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.